Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 2.5 டே ஸ்டடி பிளான். அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி தான் பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஆஃப் டே இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளை கழிச்சிருக்கு. ஸோ இந்த 2.5 டேஸில் உங்கள் சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதிகமாக டைம் இருந்துச்சு, அவங்க படிச்சிருப்பாங்க, இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அது எல்லாமே ஒரி பண்ண வேணாம். இந்த 2.5 டேஸ்லேயும் நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த 2.5 டேஸில் உங்களால் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி சென்டம் எடுக்க முடியும். சரியா? ஸோ அதை பற்றி தான் இந்த இதில் பேச போகிறேன். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனால உங்களுக்கும் தனியாக என்ன செஞ்சுருக்கேன், பிளான் வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் எனக்கு கொஞ்சம் முடியலை ஹெல்த்துக்கு, ஸோ அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் கொடுக்க முடியலை. அண்ட் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ப்ளீஸ் பேர் வித் மீ. சரியா? ஓகே. ஸோ சிலபஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும், இன்ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலில் சாப்டர் 6, 7, 8 இருக்குது, ஆர்கானிக்கில் சாப்டர் 11, 12 இருக்குது. ஸோ டோட்டலாக 9 சாப்டர்ஸ் இருக்குது. எல்லாருமே இந்த ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 7 படிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் 7 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டாலும் ஆர்கானிக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக தான் என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. சரியா? ஓகே. கொஸ்டின் பேட்டர்ன் 15 1 வேர்ட், 6 2 மார்க், 6 3 மார்க்ஸ், 5 5 மார்க். இந்த 5 மார்க்லேயும் உங்களுக்கு 2 மார்க் ப்ளஸ் 3 மார்க்னு பிரித்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதே உங்களுக்கு 5 மார்க்குக்கு என்னவாக இருக்கும், சாரி, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பிளானுக்கு போகலாம். 2.5 டே ஸ்டடி பிளான் 22. இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே இருக்குது, அதையும் சேர்த்து தான். ஏன்னா இன்றைக்கி ஹாஃப் டே நீங்கள் படிக்கலன்னா வந்து நம்மளுக்கு 2 நாள் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஹாஃப் டே சேர்த்து என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சரியா? இன்றைக்கி ஹாஃப் டே, நாளைக்கு 23, 24. சரியா? ஸோ நம்மளுக்கு 3 நாள் இருக்குது. இன்றைக்கி 3 சாப்டர் கொடுத்துருக்கேன், சாப்டர் 1 to 8. ஏன்னா சாப்டர் 1 2 நீங்கள் ரொம்ப அடிக்கடி என்ன வச்சுருப்பீங்க, ஃபஸ்ட் மிட் டேர்ம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குங்கிறனால ஈஸியாக முடிச்சிருவீங்கிறதுக்காண்டி தான் அதை கொடுத்துருக்கேன். தென் 8th சாப்டர் வந்து அயனிக் எக்லிபிரியம் ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர், ஒரு 10 கொஸ்டின் தான் அந்த சாப்டருக்கே இருக்கும், அந்த லெசன்லேயே 10 கொஸ்டின் தான் இருக்கும். அதனால் இந்த 3ஐயும் உங்களால் முடிக்க முடியும்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை எனக்கு 3 லெசன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர் மட்டுமாவது இன்றைக்கி முடிச்சிருங்க. மெட்டலர்ஜி, பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, இந்த 2 சாப்டரையாவது இன்றைக்கி முடிச்சுட்டு 8th சாப்டர் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த 24 இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். 4 7 8 12 இங்கே கூட படிச்சுக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி 2 தான் முடிக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 8th சாப்டர் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 24ல் நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நான் இந்த 3 சாப்டருமே இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு 23 என்ன படிக்க போகிறீங்க, சாப்டர் 6, சாப்டர் 3, சாப்டர் 6, சாப்டர் 11. என்ன கணக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக். அதுவும் இல்லாமல் ஆர்கானிக் 2 ஒரே நாளில் படித்தா கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸாக இருக்கும். ஸோ தட் ஒரு ஆர்கானிக் ஒரு நாளும் இன்னொரு ஆர்கானிக் இன்னொரு நாளும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக, அதாவது ஒரு பெரிய சாப்டர், சின்ன சாப்டர், பெரிய சாப்டர். அதே மாதிரி 24 9ல் பார்த்தீங்கன்னா 4 7 12. 4 கம்பேரிட்டிவ்லி மீடியமாக இருக்கும், 7 உங்களுக்கு மீடியமான சாப்டர் தான், 12 கொஞ்சம் பெரிய சாப்டர். ஸோ அப்போது எல்லாமே பெருசு எல்லாமே சிறுசு அப்படி படிக்காமல் ஒரு மீடியம், ஒரு பெருசு, ஒரு சின்ன சாப்டர், அந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற அந்த லோடு வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கும். இல்லைனா ரொம்ப படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடும். சரியா? ஸோ அப்போ பிளான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு செகண்ட் 8 சாப்டர் 3 சாப்டர் முடிக்கிறோம். 23 நாளைக்கு வந்து 3 6 11 முடிக்கிறோம். தென் 24 நாளை கழிச்சு 4 7 12 முடிக்கிறோம். சரியா? ஒருவேளை இந்த ஆர்கானிக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறவங்க, அட்லீஸ்ட் மஸ்ட் ஸ்டடி கொஷின் உங்களுக்கு நான் ஆர்கானிக் போடுவேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு போட்டுருவேன். அந்த கொஷின்ஸை மட்டுமா என்ன செஞ்சுருங்க, புதுசாக ஆர்கானிக் படிக்கிறவங்க அதை மட்டுமா படிச்சிருங்க. இல்லை ஆல்ரெடி படித்தவங்க நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லெசன் எடுத்திங்கன்னா எல்லாம் கவர் பண்ணணும். புக் பேக் கொஷின், புக்கின் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், இன்னொன்று வாட்டி நான் திருப்பி கொடுக்குறேன். அந்த புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுறேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும். ஸோ ஒரு சாப்டரில் புக் பேக், புக்கின், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதுக்கு, சாப்டர் 6 7 8 இந்த 3 சாப்டருக்கு மட்டும். சரியா? ஸோ இதுதான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பண்ண போகிறீங்க இந்த 3 நாள். ஆல்ரெடி நான் என்ன இது கொடுத்துட்டேன், ஹவு டு ஸ்கோர் 70 out of 70 ஒரு வீடியோ என்ன செஞ்சுட்டே கொடுத்துட்டேன், நேற்றே அப்லோட் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இல்லைன்னதும் நேற்றே அப்லோட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படிங்கிறது. அதை தாண்டி ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னொரு வாட்டி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன செஞ்சுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். தென் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தனியாக. ஏன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் அப்படின்னு கேட்குறது 2லேருந்து 3 கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன 5 மார்க்லாம் ஒரு ஹோல் 5 மார்க்காக படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். தென் ப்ராப்ளம்ஸ் என்ன செஞ்சிடறேன், அப்லோட் பண்ணிடுறேன். இதெல்லாம் மெயினாக உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின் ஆர்கானிக்கில் இருக்குல்ல, அது ரொம்ப பேர் நிறைய டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்றேன். வீடியோ கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் பிடிஎஃபாக தான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. சில பேர் பிகினர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த 5 சாப்டர் மட்டும் இந்த எக்ஸாம் குவார்ட்டர்லிக்கு படிங்க. அப்போ நான் மீதி 4 சாப்டர் படிக்க வேணாமா, அப்படி கிடையாது. இந்த 5 சாப்டர் நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீதி 4 சாப்டர் அப்பப்போ நம்ம டைம் கிடைக்கும் போது கூட படிச்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது
12th சாப்டர் 1 2 6 7 8 எல்லாமே ஈஸியான சாப்டர், சின்ன சின்ன சாப்டர்ஸ், அதனால தான் சொல்கிறேன். சரியா? ஸோ அப்போ இன்றைக்கி வந்து சாப்டர் 1 and 2 என்ன செய்யுங்க முடியுங்க. உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிட முடியும், படிச்சிட முடியும். புதுசாக படிச்சிங்கன்னா கூட 2 சாப்டர் இருக்க புக் பேக் அண்ட் புக் இன் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும் அந்த லெசனுக்கு. புக் பேக் ஃபுல்லாகவும் புக் இன் இம்பார்ட்டன்ட் படிங்க. தென் 23/9 நாளைக்கு வந்து சாப்டர் 6 and 7 இதுலேயும் புக் பேக், புக் இன் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். தென் 24 நாளை கழிச்சு சாப்டர் 8 ஈஸியாக முடிச்சு. சாப்டர் 8லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் மொத்தமாக புதுசாக படிச்சிங்கன்னா கூட. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் லெசன் என்ன லெசன் இருக்குது, 3 4 11 12 இந்த 4 சாப்டர் ரிமைனிங் இருக்குல்ல, இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுட்டு போங்க. ஸோ அப்போ சாப்டர் 1 2 6 7 8 ஃபுல்லாக படிச்சுட்டு ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான பிளான். சரியா? பட் இந்த 5 சாப்டரையும் கிளியராக படிச்சிருக்கணும். சரியா? ஸோ ஐ ஹோப் இருக்குது இந்த 2.5 டேஸை வேஸ்ட் பண்ணாமல் படிப்பீங்கன்னு நம்புகிறேன். 2.5 டேஸ் தான் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கண்டிப்பாக நான் சொன்ன பிளானில் படிச்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ். ஸோ மேக் ஷுர் கரெக்டாக படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மேக் ஷுர். தென் நான் சொன்னதெல்லாம் வீடியோஸ் ஒன்று ஒன்றா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.